பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வாக்குன்னா, முயற்சி செய்யுங்கள், நான் ஜெயத்தை தருவேன். ஆமென். இன்னைக்கு கூட முயற்சி செய்யும் போது அதில் நாம் தோல்விகளை சந்திக்கும் போது அந்த தோல்வி நிமித்தம் நாம் சோர்ந்து போய் அதை நாம் விட்டு விடுகிறோம். ஆமென். முயற்சி செய்யாமல் விட்டு விடுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் முயற்சி செய், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். ஆமென். ஜெயந்தி, உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். ஆமென். வெற்றி, ஆண்டவர் உங்களுக்கு வெற்றிகளை தருகிறார். ஆமென். சுப்புலட்சுமி, உங்களுக்கும் ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். பாருங்க, ஈசாக் என்ற மனிதன் அந்த ஒரு தேசத்திலே அவனுடைய வேலை துறவு தோண்டுவது. துறவுகளை தோண்டும் போது அங்கிருந்து தண்ணீர் வரும்போது அங்கு உள்ள ஜனங்கள், கேராரூர் மேய்ப்பர்கள் அவனோட ஒரு வாக்குவாதம் பண்ணினார்கள், இது எங்களுடையது என்று சொல்லி. அது அவரிடம் விட்டு விட்டு வந்தான். மறுபடியும் ஒரு துறவுகளை வெட்டுகிறான். அங்குள்ளவர் ஜனங்கள் அவர்களை பார்த்து இது எங்களுடையது என்று சொன்னார்கள். இதற்கு 2 துறவுக்கும் ஏசெக் சித்தனா என்று பெயர் வைத்து மறுபடியும் ஒரு கிணறை தோண்ட ஆரம்பிக்கிறான். ஆனாலும் அதே இடத்திலிருந்து மறுபடியும் தண்ணீர் வருகிறது. எம்போத் என்று பெயரிட்டான். விசாலம் என்று சொல்லி அதற்கு பெயரிட்டான். ஆனால் அந்த துறவு தோன்றும் போது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லையா. ஒருவேளை நீங்கள் வேலை செய்யும் போது அதில் ஆசீர்வாதம் வரும்போது சில மனிதர்கள் இது எங்களுடையது என்று சொல்லி போட்டியோடு பொறாமையோடு உங்கள் மேல் பாய்கிறார்களோ, இன்றைக்கு ஆண்டவர் எவ்வளவு போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் ரெகோபோத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ரெகோபோத் காத்திருக்கிறது, விசாலத்தை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நம்புங்க, முயற்சி செய்யுங்க. முயற்சி திருவனை ஆக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.